அனைவருக்கும் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் வின்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா ரமலான் ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இப்போ கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் அவ்வளோதான் போட்டிருக்கேன். பழுத்த பச்சை மிளகா, தக்காளி பழம், பிரியாணி தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு ஆஃப் லெமனை புழிஞ்சு ஊற்றிக்கலாம். தயிர் ஒரு 25 ml, இல்லைனா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம், ஏன்னா நம்ம லெமன் சேர்க்குறதுனால. மல்லி, புதினா சேர்த்து ஒரு 20 minutes ஊற வச்சுக்கலாம். மேரினேட் பண்ணி நல்லா அந்த மசாலா என்ஹான்ஸ் ஆகிறதுக்காக மேரினேட் பண்ணி ஒரு 20 minutes ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், ஆயில் அண்டு கீ. இப்போ இது ஒரு பிரியாணி பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப் பாஸ்மதி ரைஸை 20 minutes ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி பாட்டில் மாற்றினது வெந்துட்டுருக்கு. இது ஒரு 20 minutes குக் ஆகணும், அப்படி இல்லைனா ஒரு 15 minutes ஆகுது குக் ஆகணும். லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 15 minutes வேக வச்சுக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும், நான் மறந்துட்டேன், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதனால தான் லேட்டாக ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் மேரினேட் பண்ணும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 minutes நல்லா சாட்டி கொடுத்துட்டு காய்கறிலாம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி பாயில் பண்ணி அதில் நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸை போட்டு பாயில் பண்ணலாம். இது ஒரு 70 to 80% நல்லா குக் ஆகணும். இதில் பிரியாணி லீஃபு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம். இப்போ 70% நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா லேயர் பண்ணிக்கலாம். ரைஸு, ஃப்ரைட் ஆனியன்ஸு, ஹோம்மேட் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் மல்லி, புதினா லீஃப் போட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். 20 நிமிஷம் நீங்கள் லிட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. ரைஸ் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 5 minutes லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் சுட சுட ஷகருக்கு ரெடி பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் ட்ரை. ஈஸியாகவும் செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். Thanks for watching.